சிவகாசியில் விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி குறித்த பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை சார்பில் நடந்த இந்த கூட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளில் விபத்தின்றி பாதுகாப்பாக பட்டாசு உற்பத்தி செய்வது மற்றும் தொழிலாளர்கள் நலன் காப்பது தொடர்பான ஆலோசனை செய்யப்பட்டது. குறிப்பாக ஆலை உரிமையாளர்கள் தங்களது தொழிலாளர்களை குடும்ப உறுப்பினர்கள் போல பாதுகாக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை பொன்னமராவதியில் தனியார் மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி இறந்தவரின் உடலோடு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரையான்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு கடந்த மார்ச் மாதம் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அப்போது உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் திருச்சி மற்றும் மதுரையில் உள்ள இரு தனியார் மருத்துவமனைகளில் கடந்த 1.5 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த நிலையில் பொன்னமராவதியில் உள்ள மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்த மீண்டும் சிவகங்கை மாவட்ட குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. தடுப்பணையில் சூழலில் சிக்கி இறந்த தீயணைப்பு வீரரின் உடலை மீட்பதற்காக வைகை அணையில் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. அவரது உடல் மீட்கப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை ஆற்றில் யாரும் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தடுப்பணையில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற தீயணைப்பு வீரர் சதீஷ்குமார் நீர்ச்சூழலில் சிக்கி உயிரிழந்தார். 2வது நாளாக தேடும் பணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் சதீஷ்குமாரின் உடலை மீட்டனர். கோவில் திருவிழாவிற்காக விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த தீயணைப்பு வீரர் சதீஷ்குமாரின் மரணம் குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே பொதுமக்களை தாக்கிய 2 குரங்குகளை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து வெளியேறும் குரங்குகள் அப்பகுதியில் உள்ள கிராம பகுதியில் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் சிவந்திபுரம் பகுதியில் மூதாட்டி உள்ளிட்ட 3 பேரை குரங்குகள் தாக்கின. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதனிடையே குரங்குகளை பிடிக்க அப்பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்தும் அதில் குரங்குகள் சிக்கவில்லை. இதனையடுத்து கால்நடை மருத்துவர்களை வரவழைத்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி 2 குரங்குகளை பிடித்தனர். பின்னர் அவற்றை பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவித்தனர். பாபநாசம் அருகே மேலும் ஒருவரை குரங்கு கடித்து தாக்கியதில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவந்திபுரம் பஞ்சாயத்து துப்புரவு வாகன டிரைவர் கிளாட்சன் என்பவரை பிடித்ததில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த குரங்குகளை வனத்துறையினர் உடனடியாக பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சர்க்கரை ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஓட்டுநரும் உடனிருந்தவரும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் சரபங்கா ஆற்றங்கரையோரம் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை தீயணைப்பு வீரர்கள் தீ வைத்து அழித்தனர். இதன் காரணமாக ஏற்படும் புகைமூட்டத்தால் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். திடக்கழிவு மேலாண்மை திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்ததும் சரபங்கா ஆறு சுத்தப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றது. மாடுகள் 5,000 முதல் 50,000 ரூபாய் வரை விற்கப்பட்டது. அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் மாடுகளை வாங்கிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இரை தேடி வந்த சிறுத்தை ஒன்று வீட்டின் அருகே புள்ளிமானை வேட்டையாடி இழுத்துச் சென்றது. நாய்களை வேட்டையாட வந்த நிலையில் சிறுத்தையிடம் மான் சிக்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சிறுத்தை மானை இழுத்துச் செல்லும் காட்சிகளை அங்கிருந்தவர்கள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சாலையில் ஊர்ந்து சென்ற மலைப்பாம்பை கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அருகில் இருந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை மீட்டு அருகே உள்ள வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் கொளப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கிய நிலையில் அம்மன் பிறப்பு, கிருஷ்ணர் பிறப்பு, திருக்கல்யாண விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தென் மாவட்டங்களில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கோடை வெப்பம் முற்றிலுமாக தணிந்துள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தின் பிரதான 4 வழி சாலைகளில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. எதிரே வரும் வாகனங்கள் கண்களுக்கு தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடன் ஓட்டி செல்கின்றனர். மேலும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் இயக்கி வருகின்றனர். சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள அரசு நகர்ப்புற மேம்பாட்டு குடியிருப்பில் ஏற்றி வைத்த மெழுகுவர்த்தியால் தீப்பற்றி திடீரென வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண் சட்டென சுதாரித்து அருகில் இருந்தவர்கள் உதவியை நாடி தீயணைப்பு வாகனம் வரும் முன்னரே தீயானது விரைந்து அணைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை டவுனில் வீட்டின் ஸ்லாப் இடிந்து விழுந்ததில் 7 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். செங்குளத்தை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தனது மனைவியுடன் நெல்லை டவுன் புட்டாரத்தி அம்மன் கோவில் தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். அவருடைய மூத்த மகள் அகல்யா வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தபோது கதவின் மேல் பகுதியில் இருந்த ஸ்லாப் இடிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். சிறுமியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் செல்லும் வழியிலேயே சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த மழையால் வீட்டின் சுவர் வலுவிழந்து விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 198 புதிய வீடுகள் கட்டும் பணியை அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தனர். கும்மிடிப்பூண்டி தாசில்தார் அலுவலகம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது. 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த முகாமில் தற்போது 928 குடும்பங்களைச் சேர்ந்த 2713 இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். மணப்பாறை பகுதியில் தன்னிடம் தகராறில் ஈடுபட்ட மகனை தந்தையே வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை கரிக்கான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன், இவரது மகன் சதீஷ்குமார். தந்தை மகன் இருவருக்கும் அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில்தான் வழக்கம் போல் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த முருகேசன் சதீஷ்குமாரை அரிவாள் கொண்டு வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த சதீஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக மணப்பாறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் சிஎன்ஜி எரிவாயு கிடைக்காமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சிஎன்ஜி கிடைக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டோவில் நிரப்ப வேண்டிய சூழல் உருவாகி வருகின்றது. மேலும் ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர்கள் சிஎன்ஜி கிடைக்காததால் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு 60 கிலோமீட்டர் பயணம் செய்து தங்களுடைய ஆட்டோக்களில் நிரப்பி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எடப்பாடியிலிருந்து முதலாக சென்னைக்கு தனியார் சொகுசு ஆம்னி பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் அதனை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தடுத்து விசாரணை மேற்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது தங்களுடைய சொகுசு ஆம்னி பேருந்தை இயக்குவதற்கு ரெட் பஸ் பெர்மிட் உள்ளதாகவும் பேருந்து நிலையத்திற்கு வராமல் ஆன்லைனில் புக்கிங் செய்தவர்களை ஏற்றி செல்வதாகவும் கூறினர். அதன் பின்னர் ஆம்னி சொகுசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டது. ஈரோடு ரயில் நிலையம் அருகே டாடா நகர் விரைவு ரயிலின் முன்பதிவு பெட்டியில் கழிவறை அருகே கேட்பாரற்று கிடந்த சுமார் 9.5 கிலோ கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரிடம் ஒப்படைத்ததோடு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.